நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் கிரகங்களின் அடிப்படையில் கேள்வியும் பதிலும் தான். கிரகங்களின் அடிப்படையில் கேள்வியும் பதிலும் அதன்படி பார்க்கும்போது இன்றைய கேள்வி என்ன என்றால், எந்த திசை நோக்கி சாப்பிடுவது சிறப்பானது? நாம் காலையிலும் மதியமும் அதேபோல் இரவும் உணவு அருந்தும் பொழுது எந்த திசை நோக்கி உணவு அருந்தினால் நமக்கு நன்மை இருக்கும் என்பதை பற்றி தான் கேள்வி. இந்த கேள்வியில் அதாவது எந்த திசை நோக்கி சாப்பிடுவது சிறப்பானது என்று பார்த்தால் நமக்கு 4 திசை பிரதானமாக உள்ளது. 1 கிழக்கு, 2 மேற்கு, 3 தெற்கு, 4 வடக்கு. இந்த 4 திசையும் பிரதானமாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பார்த்தால், கிழக்கு திசை என்றால் சுக்கிரனையும், மேற்கு திசை என்றால் சனீஸ்வர பகவானையும், தெற்கு திசை என்றால் செவ்வாய் கிரகத்தையும், வடக்கு திசை என்றால் புதனையும், அதேபோல் வடகிழக்கு என்றால் குருவையும் குறிக்கும். ஆனால் நமக்கு பிரதானமாக சொல்லப்படுவது அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. எனவே இந்த 4 கிரகங்களின் அடிப்படையில் சுக்கிரன், சனி அதாவது சுக்கிர கிரகம், சனி கிரகம், செவ்வாய் கிரகம், புதன் கிரகம் மற்றும் குரு கிரகம், இந்த கிரகங்களின் அடிப்படையில் எந்த திசை நோக்கி நாம் சாப்பிட்டால் நமக்கு நன்மை ஏற்படும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதில் இந்த 4 திசையில் 3 திசையை நாம் உணவருந்தும் பொழுது தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதாவது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அவ்வளவு உச்சிதமானது இல்லை. ஏனென்றால் கிழக்கு திசை நோக்கி நாம் சாப்பிடும் பொழுது நிச்சயம் ஆயுள் அதிகரிக்கும். அதேபோல் மேற்கு திசை நோக்கி நாம் சாப்பிடும்போது செல்வம் அதிகரிக்கும். தெற்கு திசை நோக்கி நாம் சாப்பிடும் பொழுது புகழ் உண்டாகும். அதே சமயத்தில் வடக்கு திசை நோக்கி சாப்பிடும் பொழுது நம்முடைய சாப்பாடானது அதாவது நம்முடைய சாப்பிடும் எண்ணமானது அதிகரித்து கொண்டே போகும். ஏனென்றால் வடக்கு நோக்கி என்றாலே அது ஈர்க்கும் தன்மை அதிகமானது. அந்த திசை நோக்கி நான் சாப்பிடும்பொழுது சாப்பிடும் தன்மையானது கூடிக்கொண்டே போகும். அளவானது சாப்பிடும் தன்மையின் அளவானது கூடிக்கொண்டே போகும். அப்படி போகும்பொழுது அதிகமாக சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல. ஆனால் அந்த திசைக்கு ஈர்க்கும் தன்மை ஜாஸ்தி. அதனால்தான் நம் பெரியோர்கள் வடக்கு திசை நோக்கி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்? வடக்கு திசை நோக்கி சாப்பிடும் பொழுது அதிகமாக சாப்பிட தேவையில்லாத நோய் நொடிகள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாப்பிடுவதற்கு மட்டும் வடக்கு திசை உகந்ததல்ல, மற்றபடி நல்ல நல்ல காரியங்களுக்கு வடக்கு திசை ஏற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த கேள்விக்கான பதிலை நாம் கிரகத்தின் அடிப்படையில் பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.